வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போராடி ஒரு நல்ல இடத்துக்கு வந்தப்ப நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்க நம்ம குலசாமி கோயிலுக்கு போவோம். குலசாமி கோயிலுக்கு போயிட்டு கடா வெட்டி சாமி கும்பிட்டு, கடவுளே சங்கையா இன்னைக்கு நல்லா இருக்குப்பா, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஊர்ல இருந்து போனேன், கஷ்டப்பட்டு வந்ததுக்கு இன்னைக்கு நல்லா இருக்குப்பா அப்படின்னு நம்ம சாமி கிட்ட என்னோட சந்தோஷத்தை நம்ம வேண்டிக்கிடுவோம். அதே மாதிரி சொந்த ஆத்தாப்பேன் அண்ணன் தம்பி சொந்தக்காரங்கிட்ட பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்ப்பா, உங்க எல்லாரும் ஆசீர்வாதத்தால அப்படின்னு என்னோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிடுவோம். அதே மாதிரிதான் இன்னைக்கு நான் உங்களை நினைச்சு உங்ககிட்ட வந்திருக்கேன். வேற எதுவுமே இல்லை. நான் நல்லா இருக்கேன். கடவுள் புண்ணியத்துல லைஃப் நல்லா போயிட்டு இருக்குது. அது எனக்கு அந்த இது வந்து எனக்கு மட்டும் பங்கு கிடையாது. டைரக்டர் ப்ரொடியூசர்கள் சேர்ந்து உங்களுடைய பங்கும் உங்களுடைய இந்த உதவிகள்னால்தான் கைப்பிடிச்ச ஒரு வாத்தியார் வந்து ஒரு நல்லது கட்ட சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வர்ற மாதிரி அப்பப்போ எனக்கு நல்லது கட்ட எல்லாமே சொல்லி கொடுத்து என் கையை பிடிச்சு இந்த அளவுக்கு கூட்டி வந்திருக்கீங்க. ஸோ இந்த சந்தோஷத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுன்றக்காக நான் இன்னைக்கு உங்களை மீட் பண்ண நினைச்சு, இடையில எப்போவும் உங்களை மீட் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். சூழல் அப்படி அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. வேலை வேலை அப்படின்னு மாற்றி மாற்றி போயிட்டு இருந்து ஒரு சரியான ஒரு டயம் வரட்டும்ட்டு இருந்தேன். அந்த நாள் இன்னைக்கு ஒரு நல்ல நாள் அமைஞ்சிச்சு. ரொம்ப ஒரு பெருமையா இருக்குது. சென்னையில் வந்து 96க்கு சென்னைக்கு வந்தேன். வந்தோடனே வாய்ப்பு கிடைச்சாரு. உங்க எல்லாத்துக்குமே தெரியும். வழக்கம்போல வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு படுக்கணும், படுக்கிறதுக்கு இடம் வேணும், அதுக்கு வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும். வழக்கம்போல இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் எல்லாமே அதுக்கான விஷயத்தை தேடிக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட் வந்தோடனே சினிமாவுக்குள்ளே வேலைக்கு போனேன். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வேலைக்கு. இப்படி ஒவ்வொரு ஆர்ட் டைரக்டர்கிட்ட அவங்க உதவியாளர்கிட்ட பழக்கம் பிடிச்சு போய் இந்த செட்டில் சும்மா அப்ரண்டிஸ் மாதிரி அவங்ககிட்ட வேலை செய்வேன். அன்னைக்கு வேலை செஞ்சு அன்னைக்கு அந்த கூட்டி போற நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நான் அந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கூட்டி போய் இப்போ அவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சு அதில் வர காசை வச்சு நான் அப்படியே ஃபர்ஸ்ட் சென்னையில் ஊரை விட்டு ஓடாத அளவுக்கு சென்னையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பை நான் தேடிக்கிட்டேன். அப்படியே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சு செல்லத்தை வேலை இல்லாதப்ப பக்கத்தில் இன்னைக்கு பெரிய பெரிய ஜவுளி ஸ்டோர், மிகப்பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது. இப்படி எல்லாத்துக்குமே வேலைக்கு போவாங்க தெரிஞ்ச நண்பர்கள். அவங்க கூட போயிருவேன். இந்த சினிமாவில் இல்லாதப்ப அவங்க கூட போயிருவேன். அவங்க கூட போயிட்டு வேலை செய்வேன். பெயிண்டிங் வேலை, எந்த வேலையை வந்து என்னை கூட்டி போறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, சூரிய இருந்தால் ஜாலியா இருக்கும். எனக்கு வேலை தெரியாது. அது ஒரு நண்பர் சொல்லுவாப்புல, ஆர்ட் டைரக்டர் முத்து, ஒரு 200 பேர் வேலை செய்யறாங்க அவர்கிட்ட. ஆனா சொல்ற முதல் வார்த்தைன்னா, வந்த சூரிய வருவான், உங்க கூட வேலை செய்வான், ஆனா அவனை வந்து அந்த வேலை இந்த வேலை செய்ய அவனை போய் ரொம்ப இது பண்ணாதீங்க, அவனுக்கு தெரிஞ்ச வேலையை பார்க்கட்டும், ஆனா எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சிருப்பேன். இது அப்பவே நான் சொல்றது 97 அப்படியே அவங்க கூட இருந்து ஜாலியா இருப்பேன். அவங்ககிட்ட அவங்க சொல்ற வேலையை கேட்டுக்கிட்டு ஜாலியா அவங்க பிள்ளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன். அதுதான் எனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கை விட்டுக்கிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கையிலேயே நான் சொந்தமா எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை ஏஎம்டி ஆப்போசிட்டு கெங்கப்பா தெருவு, அங்கதான் நான் பேச்சுலராக தங்கியிருந்தோம். அப்போ வந்து நாடகம் போடுவேன். வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு நாடகம் போடுவாங்க. அப்போ ஒரு நகைச்சுவை நாடகம் ரெடி பண்ணி நாங்களே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அதோட நண்பர்கள் என்ன மாதிரி வாய்ப்பு தேடி ஆளுநர்களுக்கு நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்குலாம் ஒரு சில பேர் என்ன நல்லா வந்துட்டாங்க, இன்னும் நிறைய பேர் வர வேண்டியிருக்காங்க. கண்டிப்பா என்ன மாதிரி அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடைக்கணும், அதான் உண்மை. இப்படி எல்லாரும் சேர்ந்து நாங்களும் உட்காந்து ஸ்கிரிப்ட் பண்ணுவோம். ஸ்கிரிப்ட் பண்ணி அந்த தெருக்காரங்க தலைவர்கிட்ட போய் கேட்போம், ஆனா இந்த மாதிரி நாங்கள் இந்த இதில் நாடகம் போடுறோம், நீங்க வந்து ஆடலும் பாடலும் சாமி கும்பிட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சி வச்சிருப்பாங்க, அதே மாதிரில எங்களுக்கு ஒரு 1 hour கொடுங்க, நாங்கள் இல்லை நாடகம் போடுறோம். என்ன நாடகம் போடுறோம்? இந்த மாதிரி ஒரு நகைச்சுவை ஒரு நாடகம் போடுறோம் 1 hour. அப்படியா, சரி ஓகேப்பா. ஆனால் இந்த சின்ன சின்ன செலவு ஆகும், அதை மட்டும் பார்த்துக்க. என்ன செலவு? இந்த காஸ்டியூம் செலவு, அப்புறம் சாப்பிடணும்னே அந்த ரிஹர்சலுக்கு போனோம்னா அந்த நேரத்துக்கு கொஞ்சம் சாப்பிடணும். கூட நடிக்க இந்த லேடிஸ் எல்லாம் சப்போஸ் 4-5 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் நடிக்க வருவாங்க, மற்றவங்க கூப்பிடணும், அவங்க சாப்பாடு கொடுக்கணும், கன்வென்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு கேட்பாங்கண்ணே அப்படி. எங்கள்கிட்ட வேண்டாம், அவங்க கொடுக்கணுன்னு. சரிப்பா ஓகேப்பா, 200-300 கொடுப்பாங்க. ஆனால் ரிஹர்சல் பண்ணணும், ரிஹர்சல் பண்ண இடம் இருக்காது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், லேடிஸை மட்டும் விட்டுட்டு
பசங்க நாங்கள் மட்டும் போய் நம்ம சிவன் பார்க்கில் போய் ரிஹர்சல் பார்ப்போம். பகலில் உட்காந்து ஒரு கப்பு டீயை வாங்கி வச்சுட்டு எல்லாரும் அந்த ஒரு பார்சல் வாங்கிடுவோம். யூஸ் அந்த கிளாஸ் வாங்கி வச்சுக்கிடுவோம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக காப்பி எல்லாத்துக்கும் அதுலேயே ஷேர் பண்ணிட்டு என்கிட்ட தனித்தனியாக டீ வாங்க காசு கம்மியாக இருக்கும், அதிகமாகும், நம்மகிட்ட அந்த வாய்ப்பு கம்மியாக இருக்கும். அதனால ஒரு பார்சலை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி குடிச்சு ஒரு 7 பேர் ரிஹர்சல் பார்ப்போம். போறவங்க வரவங்க எல்லாருமே அப்படியே பார்த்துட்டே போவாங்க. அவங்க அப்பால ஒரு ஏதோ பண்றாங்க மாதிரி தெரியும், லூசுத்தனமாகவும் தெரியும் நாங்கள் பண்றதெல்லாம். ஆளுக்கு ஒரு 10 பேப்பரை வச்சு ரிஹர்சல் பண்ணிட்டே இருப்போம். அப்போ எல்லாருமே சேர்ந்து அந்த பார்த்துக்கிட்டு ரிஹர்சல் பார்ப்போம், சவுண்டாக பார்த்துட்டு இருப்போம். போறவங்க பார்த்து என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க. இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா என்னை வளர்த்துக்கிட்டு கடைசி அந்த பிளே பண்ற ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மட்டும் அந்த லேடிஸ் அவங்களாம் நாடகத்தை நடிக்கிறவங்க, ப்ராப்பரா நடிச்சுட்டு இருக்கவங்க. அப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருந்தார், ஒரு நடிகர், கேடிவில நடிப்பார், அடடாம அதுல ரவியன்னு சொல்லிட்டு நிறைய சீரியலுக்கு நம்ம சக்திவேல் சாருக்குலாம் சின்ன பாப்பா பெரிய பாப்பா டைலாக் ரைட்டர் ரவியன்னு, அவர் பழனி என்ன இவங்கெல்லாம் பழக்க. இவங்க மூலமா அந்த லேடிஸ் மட்டும் அவங்கள மட்டும் பேசி அவங்க பார்ப்பாங்க. ஓகே, இந்த பசங்க யாரு என்ன பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி, இல்லை அவங்க ஒண்ணுமே பண்ணதே கிடையாது, அவங்க எதுவுமே தெரியாது, வாய்ப்பு தெரிய அலையிறாங்க, எதை கதை ரெடி பண்றாங்க, எங்க போடுவாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல பப்ளிக்ல, ரவி இதெல்லாம் சரியா வராது ரவி, வேணா ரவி, இல்ல அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவாங்க, நான் கூட அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன் சரின்னு அவங்க ஒத்துக்கிற வைக்கிறது கஷ்டம். அப்புறம் ஒத்துக்கிற வச்சு அவங்களுக்கு மட்டும் ஒரு 4 நாள் டீ நல்ல இந்த வெங்கடேஸ்வர 700 நம்ம வாடகை அதுக்கு அதை கொடுத்து போராடி இவங்க ரிஹர்சல் பார்க்க விட்டு நான் வேலைக்கு போயிருவேன், பெயிண்டிங் வேலைக்கு. ஏன்னா அந்த காசு பத்தாது, இவங்ககிட்ட இந்த நாடகம் போறோம்னு சொல்றவங்ககிட்ட ஓயாம போய் காசு கேட்கவும் முடியாது. இவங்க இவங்க ரிஹர்சல் பார்க்க விட்டு நான் வேலைக்கு போயிருவேன். நான் போய் வேலை பார்த்துட்டே இருப்பேன். வேலை பார்த்து அந்த ஈவினிங்ல அவர்கிட்ட அந்த காசை வாங்கிட்டு ஓடியாந்துருவேன். காசு கொண்டு இவங்களுக்கு ஆட்டோ காசுல கொடுத்துருவேன் எல்லாத்துக்கும், அந்த முக்கியமான லேடிஸ் அவங்களுக்கு மட்டும் கொடுத்து கொஞ்சமா டெவலப் பண்ணி அப்புறம் அந்த அரங்கேற்றம் பண்ணப்போ நாடகம் போடுவோம். ஃபர்ஸ்ட் நான் போட்ட நாடகம் என்னது கோரிக்கையா, வீரப்பன் கான்செப்டா நான் பண்ணேன். டைட்டில் அது என்னது கோரிக்கையா அப்படின்றா இருக்கும். அந்த டைட்டில் வச்சு ஒரு நாடகம் பற்றி எனக்கு அவ்வளவு பெரும்புகம் கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் டைமா ஒரு போலீஸ்காரங்க எங்க நாடகத்தை பார்த்துட்டு 400 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த மேடம் ஒருத்தாங்க 400 ரூபாய், அது முடிஞ்சோன்னு கூப்பிட்டு எங்க கையில கூப்பிட்டு இந்த அப்ப 400 ரூபாய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. போய் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. இப்படித்தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு என்னை கொஞ்சமா என்னை வளர்த்துக்கிட்டு, நான் மட்டும் இல்லாம அந்த கூட சக நடிகர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒரு நல்ல அறிவை கொடுத்து இப்படிதான் வந்துகிட்டே இருந்தேன். இந்த டிராவலிங்ல போய் வர 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 வரனா ஒரு கம்பெனில போய் வாய்ப்பு தேடி அஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம இது காதல் படத்துல போய் நடிச்சு காட்டினேன். நடிச்சு காட்டுறப்பதான் பாலாஜி தேசாக்கு பிடிச்சி போய் காதல்ல அந்த பார்த்துருப்பீங்க ஒரு எண்ணெய் தைக்கிற சீன், மேன்சன்ல உடம்புல எண்ணெய் தைச்சிட்டு நான் நடிச்சிருப்பேன். அந்த சீன் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுக்கு முன்னாடி நான் லிங்கிசாமி சார்ட்ட ஜில ஒரு 2 சீன் பண்ணியிருப்பேன், தலை கூட ஒரு 2 சீன் பண்ணியிருப்பேன். அந்த 2 சீன் பார்த்தீங்கன்னா முதல் சீன் அந்த காலேஜில் ஒரு எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷன்ல நடந்த உடனே ஜெயிச்சிருவாங்க, வில்ல ஏரியா ஜெயிச்சவங்க. வெங்கட்புரவி ஆப்போசிட் சார், வெங்கட்புரவி ஹீரோல ஒரு சைடு, ஆப்போசிட் அந்த பவன் வில்ல, நான் ஆப்போசிட் சைடு. அப்ப இந்த பக்கம் ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்ச உடனே இப்ப ஹீரோக்கு நடந்து போறப்ப கலாய்க்கணும். அப்ப நாம கொஞ்சம் ஆர்வம், அஜய் சார் நடந்து போறப்ப கொஞ்சம் பயங்கரமா ரொம்ப கொஞ்சம் ஆர்வம் பயங்கர வாயில என்ன வார்த்தை வந்துச்சுன்னே தெரியல, அப்படி பேசிட்டேன். உடனே டக்குன்னு கட்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த பையனை கூப்பிடுங்கன்றாங்க லிங்கிசாமி சார். சுல்லா அப்படின்னு வரீங்க, சுல்லா நான் கூப்பிட்டுருவாரு, யாரு அவனை கூப்பிடுங்கன்றாரு சார் அப்படின்னு. கிட்ட வா 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 மான்ற போடு, என்ன பேசியிருக்க அண்ணே, என்ன பேசியிருக்க? அஜய் சார் பக்கத்துல நிக்கிறாங்க எல்லாரும். என்ன பேசுன? இல்ல சார் ஹீரோ பேர் வாசு, டே வாசு பெரியாளா நீ அப்படி இப்படின்னு பேசுனீங்க சார். இல்ல 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 உடனே சார் சொன்னேன், இல்ல இன்னும் நல்லா பண்ண, இன்னும் வார்த்தை நிறைய விட்டுருக்காப்புல. நான் அப்படி இப்படி அந்த ஊர் நாட்டுல நிறைய இது பண்ணிட்டேன். கைகள்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பேசிக்கிட்டு ஓடிடலாமான்னு பார்த்தேன். திட்டத்துல ஓடிட்டோம்னா உங்களுக்கு பிடிக்க முடியாது, ஓடிடுவோம். கோயம்புத்தூர்ல இருந்துச்சு எடுக்கிறப்ப ரொம்ப பழக்கமாச்சு, வார்த்தை வரல. டக்குன்னு உன்னை கட்டி பிடிச்சிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. டேட் சார் கட்டி பிடிச்சிட்டாரு, அஜய் சார் பார்த்து நிற்கிறாரு. அஜய் சார் கூப்பிட்டு கை எந்த ஊருன்னு கேட்டாரு, மதுரை அப்படின்னு. வெரி குட், சூப்பர். உண்மையா யதார்த்தமா எப்படி ஒரு கோவம் ஆப்போசிட் அதை கலாய்க்கணுமோ அப்படி இது பண்ணீங்க. வெரி குட், பயங்கரமா ஒரு என்கரேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு காதல் வாய்ப்பு கிடைச்சிச்சு.
காதல் வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்க சுசீந்திரன் மூலமாக வெண்ணிலா கபடி ஷூட்டிங்காக வந்து ஆர்டிஸ்ட் செலக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. எனக்கு சுசீந்திரன் பழக்கம் என்ன, தீபாவளி எல்வி சார் படத்தை சுசீந்திரன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். இப்போ இந்த இதில் போயிட்டு இருக்கப்ப தீபாவளி முடிஞ்சிச்சு, படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. வழக்கமாக என் வாய்ப்புகள் போராடிக்கிட்டே இருக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒருத்தர் சொன்னார், ஒரு நண்பர் வந்து பார்த்துட்டு, டீ கடையில் இங்கே ஒரு டீ கடை இருக்குது, அதில் பார்த்து சொன்னார், நம்ம சுசீந்திரன் உன்னை வர சொன்னார் அப்படின்ட்டு. அப்போ அவர் உதவி இயக்குனர் தான். சரி எங்கன்னு கேட்டு அட்ரஸ் கேட்டு போய் அவர் போய் பார்த்தேன். வாண்டு உள்ளே கூப்பிட்டாரு, உள்ளே பேசினாங்க. நம்மளுக்கு கபடி சம்மந்தப்பட்ட படம், இந்த படம் இல்லை வந்துடும், கபடி விளையாட தெரியுமாண்டாரு. சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். கபடி விளையாட தெரியுமாண்டாரு. கபடி என்னன்னு அர்த்தம், அவ்வளோ தெரியும், ஊர் விளையாண்டுருக்கோம்னே, அவள் தானே. சரி சரி, ஒரு 6 மாதம் கபடி விளையாடணும், எங்கேயுமே போகக்கூட அங்கே தான் இருக்குண்ணே. சரிண்ணே. அண்ணே என்ன இல்லைண்ணே வாய்ப்பு சினிமான்னு சொன்னாங்க. அதே இல்லைப்பா, சினிமா தான் கபடி சம்மந்தப்பட்ட சினிமா. சரி சரி சரி, ஓகே. 3 மாதம் இங்கே தான் ட்ரைனிங், ஹீரோ எல்லாருமே இங்கே வருவாங்க. இங்கே தான் காலையில் ஒரு 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம், பகலுக்குள்ள டைலாக் சொல்லி தருவாங்க. சரியா? எல்லாம் கேட்டாங்க. சம்பளம்லாம் எதுவும் பேசக்கூடாது. அண்ணன் நான் எதுவுமே கேட்கவே இல்லை, கொடுப்பாங்க வாங்கிக்கோங்க. சரி ஓகேண்ணே. அண்ணே என்ன ஒரு நிமிஷம்ண்ணே, டேரக்டர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்கண்ணே, அவர்கிட்ட நடிச்சு காட்டுறேன் அப்படின்ட்டு. இல்லை நான் நாளைக்கு சொல்கிறேன் அண்ணே, சும்மா 5 நிமிஷம் ஒரு உழைப்பு விடுறேண்ணே அப்படின்ட்டேன். இல்லைடா நீ நடிப்படா, எனக்கு தெரியும்டா, நான் சொல்லிட்டேன், ப்ளீஸ்ண்ணே. சரி நாளைக்கு வாங்கிட்டார். நான் போயிட்டேன். மறுநாள் வந்தாச்சு. வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் டேரக்டர் உட்காந்துருக்கா முன்னாடி. எனக்கு அந்த சுஷீலன் டேரக்டர்னு எனக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது. அவர் உதவி இயக்குனர் தானே, அவர் தான் சொல்லிக் கொடுக்காரு. சொல்லிக் கொடுத்துருக்கல. இப்போ கோடேட்டு லலின்னு ஒருத்தர் பேரை வச்சு சொல்லிக் கொடுத்துட்டே இருக்காரு. அவர் பக்கமே என் கவனம் அதிகமாக போகுது, ஏன்னா அவர் தான் டேரக்டரு அப்படின்ட்டு. அப்புறம் மற்ற சாப்பாட்டில் அண்ணே டேரக்டருக்கு ஓகே வந்து அவரை பார்த்து இவர்கிட்ட கேட்டேன், டேரக்டர்கிட்ட சுஷீலன்ட்ட, அண்ணே டேரக்டருக்கு எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு. எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்றாரு. இல்லைண்ணே டேரக்டர் மண்டையில் போட்டேன்டா, சினிமாவில் வாய்ப்பு தேட்டா யாரு டேரக்டர்னு தெரியல அவனுக்கு. இல்லைண்ணே நான் தானே டேரக்டர். அண்ணா என்னென்ன சொல்கிறீங்க, ஏன் நான் பண்ணக்கூடாதா அப்படின்னாரு. அண்ணா இல்லைண்ணே நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணே, நீங்கள் உதவி இருக்கிறாங்க, நான் தானே அந்த படத்தோட டேரக்டர்ன்றாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து வெண்ணிலா கபடி குழுவில் வெண்ணிலா படம் ஆரம்பிச்சும் எனக்கு அதில் மெயின் ரோல்லாம் கிடையாது. அதில் பார்த்துருப்பீங்க, ஐயப்பன் குண்டா இருப்பான், தம்பி மதுரைக்காரன், அவங்க ஹீரோ, இவங்க எல்லாம் மெயின் ரோல். எனக்கு ஒரு நார்மலான ஒரு ரோல், அந்த 7 படத்தில் நானும் ஒரு அந்த மாதிரி தான் இருந்தேன். ஒரே ஒன்று அந்த சைக்கிள் போட்டி வைக்கிற சைக்கிள் ஓட்டுற சீனில் வந்து ஒரு அந்த நேரத்தில் ஒரு சீன் நடித்து நான் பெர்ஃபார்ம் பண்ணேன். அண்ணன் அதை பார்த்துட்டு கொஞ்சமாக அந்த படத்துக்குள்ள அப்படியே எனக்கு ஏற்றிக்கிட்டே வராரு. கொஞ்சமாக ஏற்றிட்டு பொரட்டா சீனை வந்து கடைசி எனக்கு வச்சாரு. அந்த பொரட்டா சீன் தான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி வந்து இந்த அளவுக்கு நான் நின்றுருக்கேன். அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த சுசீந்திரன் கண்டிப்பாக இந்த எவ்வளவோ சொல்லிட்டு வர, எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. அதான் அந்த பொரட்டாசினுக்கு அப்புறம் சூரியன் வெளில தெரிஞ்சிச்சு, ஓகே நல்லா நடிச்சுக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அன்னைக்கு இதே நீங்க தான் எப்படி இன்னைக்கு வரைக்கும் யார் வந்தாலும் புது ஆட்களை வந்து புது இயக்குநர்களோ எல்லாத்தையுமே நீங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி அவங்க தூக்கி வரீங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு மட்டும் இல்லாமல் அன்னைக்கு என்னை அந்த அளவுக்கு ஒரு புது பையன் நல்லா நடிச்சிருக்கேன், ரொம்ப யதார்த்தமா இருக்குன்னு எந்த பக்கம் பேப்பரை புத்தகத்தை திருப்பினாலும் என்னை பற்றி அவ்வளோ எழுதி இருப்பீங்க. அதெல்லாம் எனக்கு பெரிய ஏணி. அதெல்லாம் அதில் கொஞ்சம் கொஞ்சமா ஏறி வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு நடிகை நான் இருக்கிறேன். இன்னமும் எனக்கு நான் முழுமையான நகைச்சுவை நடிகனா நான் டோட்டலாக திருப்திப்படுத்துறதுக்குன்னு எவ்வளவோ தூரம் இருக்குது, எவ்வளவோ இருக்குது. அதை நோக்கி நான் போய்கிட்டே இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், எந்த குறையில்லாமல் நல்லா இருக்கிறேன். நான் கண்டிப்பாக இன்னும் முழுமையாக திருப்திப்படுத்த விதமா இன்னும் நான் நடிச்சுக்கிட்டே இருப்பேன். இதுதான் என் வாழ்க்கை இப்ப வரைக்கும் வந்தது. ஏதாவது நீங்க ஏதாவது கேட்கறாங்க கேளுங்கண்ணே. சரி, எப்ப ஹீரோவா நடிக்க போறீங்க? ஓகேண்ணே. நெக்ஸ்ட்ண்ணே அடுத்த படமா அண்ணே? அடுத்த படமா? நீ கேள்வி நீங்களே கேட்டு பார்த்துட்டு நீங்களே சொல்ல. அதான் எழுதாங்க இருங்க, நான் சொல்லவே எழுதுறீங்க, பேனா பிடிச்சிட்டீங்க. இல்ல நான் பாஸ் நெக்ஸ்ட்னா இப்ப அடுத்ததுன்னு தானே அர்த்தம். ஓகே அண்ணே. ஹீரோன்ற வந்து இந்த செகண்ட் வரைக்கும் எனக்கு அது தோணவே இல்லைங்கண்ணே. எனக்கு அது அப்படி ஒரு நினைப்பு வரமாட்டேங்குதுங்க. அதே உண்மை, வரவே மாட்டேங்க. அந்த ஐடியாவுக்கு இல்லை. நாளைக்கு எனக்கு இன்னைக்கு நேற்று இப்படித்தான் சொல்லி, போன மாசம் இப்படித்தான் சொல்லி, இன்னைக்கு வரைக்கும் சொல்லி, பட் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்துருச்சு. இப்ப வரைக்கும் அந்த இதில் எனக்கு இல்லை. எனக்கு இன்னும் தொடர்ந்து நடிக்கணும்னே. காமெடியில இன்னும் நிறைய டேரக்டர் நிறைய கெட்டப்ல இன்னும் முழுமையா திருப்திப்படுத்தணும்னே. ஆமாண்ணே.
கேள்விப்பட்டிருக்கோம்னே, நான் பார்த்ததில்ல இல்லைங்க, இப்ப கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை நான் சொல்லி 97 முருகதாசர். ஆமா, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன் இல்லை நாங்க பார்த்ததில்ல, அவங்க சொல்லுவாங்கண்ணே. சிவன் பார்க்க மட்டும் இல்லைண்ணே, எனக்கு எங்கெல்லாம் எங்கேயாவது ஆள் இல்லாம கொஞ்சோண்டு கேப் இருந்து அங்க உட்காந்து ரெகுலேஷன் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். அப்ப அங்க 58 விரட்டு வாங்கி ஓடி போயிருவோம். அது எங்க ஒரு வீட்டு கதை திறந்து போற விட அவங்க 2 ரெகுலேஷன் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா எங்க சிவன் பார்க்கு அப்புறம் ஒரு 4 நாடகம் போட்டேன். ஏதாவது கோரிக்கையா ஃபர்ஸ்ட் அது வீரப்பன் சார், அது ஒரே ஒரு நிமிஷத்துல சொல்லிடுறேன் அந்த லைன் அட்டெண்ட். அது என்னன்னா ஓபன் பண்ண இன்னைக்கு சினிமாக்குள்ள வந்துட்டு ஓபன் பண்றான்னு சொல்றோம். அன்னைக்கு அப்படி தெரியாது. அன்னைக்கு வந்து அந்த மேடையில நின்று லைட் ஆஃபா இருக்கும். லைட்டை போட்டோன்னா ஒரு படிச்ச 4 பசங்க ஒரு இடத்துல இருந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. முதல்ல ஒருத்தர் சூசைட் பண்ண ட்ரை பண்ணுவேன், இன்னொருத்தர் வருவேன், அவன் ஒரு இடத்துல கயிறை போடுவேன், இன்னொருத்தன் பாய்சன் அடிப்பேன். இப்படி 4 பேர் சாக போன இடத்துல பாக்குறேன், மீட் பண்ணிக்கிறாங்க. பாத்திரத்துல நீ யாரு நீ யாரு நீ யாரு, நீ எதுக்காக சாகுற, நீ எதுக்காக சாகுற, நீ எதுக்காக சாகுற. அப்போ 4 விஷயத்த சொல்லுவாங்க, சாதாரண விஷயம். 4 பேருமே ஒரு பெரிய படிச்ச பசங்க, நல்ல மார்க் எடுத்தவங்க, கஷ்டமான குடும்பத்தில் உள்ளவங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்தவே அவங்க வேலை கிடைக்கல. சுச்சுவேஷன்ல வந்து பணத்துக்காக வேலை கிடைக்குது, பணம் கொடுத்தா போது இல்ல பெரிய ஆளுங்க. நார்மலான ஒரு ஃபேமிலியில வந்தவனுக்கு பணம் இல்லாம நல்லா படிச்சவனுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை. இது என்னடா இது, நம்ம செத்தா 4 பேருக்கு தெரியட்டும், நம்ம எதனால சாருன்ற இந்த தமிழ்நாடுக்கு தெரியட்டும், நமக்கு அப்புறமா 4 பேருக்கு அதை கொடுக்கட்டும் அப்படின்ற ஒரு இதுலதான் அவங்க சாக போவாங்க. அப்போ ஒருத்த மட்டும் சொல்லுவேன், இது வசதி இல்லை, அது இல்லை, மார்க் எடுத்து சாக போறோம், ஓகே நானுமே சாக வந்தேன், ஏன் நம்ம ஒண்ணு பண்ணக்கூடாது, என்னது நம்ம செத்துட்டோம்னா வழக்கமா இதே எல்லாரும் நடந்துகிட்டே இருக்கும். சாணும் முடிவு பண்ணிட்டோம்ல, ஆமா. அப்ப சாணும் முடிவுறப்ப நம்ம செத்தாலும் பெருசு யாருக்குமே ரீச் ஆக போறது கிடையாது. அப்ப 4 பேருக்கு தெரியற மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு சாவுமே. என்னடா பண்ணலாம், இல்ல நீ சொல்லு கிட்டவா, காதுக்குள்ள சொல்லுவேன், ஐயோ ஐயோ நம்மள வரல பாருக்குன்னு, நீ வா, என்னடா ஐயோ வேணான்னுவியா. இப்ப இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க, கிட்ட வந்து 4 பேர் பேசிக்கிறாங்க, 3 பேர் பேசுவாங்க, டேய் இதெல்லாம் நடக்கிற காரியமாடா அப்படின்னாங்க. ஏன் முடியாது, முடியும், அந்த மினிஸ்டர் தூக்குவோம் அப்படிங்க. டேய் மினிஸ்டர் தூக்க சொல்ற, அதெல்லாம் அந்த ஆள் தூக்காட முன்னாடி தூக்கி இருக்கணும், இன்னைக்கு அந்த ஆளுக்கு வேலையே இல்லடா, நீ வேற அவளை தூக்கி வேஸ்ட் அப்படின்றாங்க. அப்போ ஓகே இவரை தூக்குவான், யாரு போடா, என்னடா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடத்துவோம்ன்றான்டா, எப்படா முடியும், அதை கடத்துவோம்டா, அதெல்லாம் முடியாதுட்டு அதுக்கு ஒரு டைலாக் பண்ண வச்சிருந்தேன். அவன் சொல்லிட்டு அது வேணான்றாங்க, வேண்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒருத்தன் சொல்லி அவன் கூப்பிட்டு இவரை தூக்குவோம் அப்படின்வாங்க. சந்தன கடத்துல மாரப்பண்ண தூக்குவோம்ன்றாங்க. ஏண்டா சாதாரண விஷயம் வாடா, ஒரு ஸ்டேட் இவ்வளவு செலவு பண்ணுது, 3 ஸ்டேட் வருஷத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணுது, டோட்டல் இந்தியாவே சேர்ந்து ஒருத்தனுக்காக செலவு பண்ற அமௌண்ட் எத்தனையோ கோடி, இன்னைக்கு வரைக்கும் அவரை பிடிக்க முடியல. எத்தனையோ பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி நெருங்க முடியும், எத்தனையோ கோடி செலவு பண்ணல ஒருத்தனுக்காக, அவரை தூக்குவோம், எப்படி நடக்கும். ஆனா சாகத்தான போற ட்ரை பண்ணுவோம், முடிவு பண்ணி செத்து போயிடுவோம். சாணம் முடிவு பண்ணிட்டல, சரி வாங்க போனாங்க, முடிஞ்சு வச்சு. ஒரு கமிஷனர் ஆபீஸ்க்கு ஒரு போன் வரும், ஹலோ யாரு, டேய் வந்தேன்னு வைங்க, அப்படியே தூக்கிட்டு உள்ள வச்சு கொன்னே விடுவான். வெயிலா போன, என்ன சார் மாரப்பன தூக்கிட்டாங்களா, கிண்டல் இருப்பாங்க ராத்திர 1 மணிக்கு போனப்பட்டு கிரிங். ஹலோ டாய், அவனை லைஃபுக்கு வெளியில வர முடியாது பாத்துங்க. அவங்க சார், அவங்களே தான் சார். போன், ஹலோ சார் வாங்க சார், எஸ் சார் எஸ் சார், என்னாச்சு, உண்மைக்கு மாரப்பனை கடத்திட்டாங்களா யாரோ, போன் வந்திருக்கியா, என்னையா சொல்ற அப்படின்ட்டு உண்மையாவும் மாரப்பனை கடத்திட்டாங்க. இப்ப மாரப்பனை கடத்தின யாருன்னு தெரியாது, ஒரு 4 படிச்ச பசங்க கடத்திட்டாங்க, ஓகே. இப்ப அங்க இருந்து ஒரு ஆள் அனுப்புவாங்க, இங்க கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆள் அனுப்புவோம். அப்ப அங்க வந்து மயில்சாமி பத்திரிகை பற்று நான் கொஞ்சம் மாற்றி பண்ணேன். அங்க வந்து முக்கியமான வீரப்பனுக்கு முக்கியமான ஒரு ஆள் அனுப்புவாங்க, இங்க கவர்மெண்ட்ல பேச சொல்லி இங்க இருந்து ஒரு ஆள் அனுப்புவாங்க. 2 பேரும் பேசுவாங்க. பேசுறப்ப கவர்மெண்ட் கேட்க, என்னப்பா பிரச்சனை இருக்குன்னா, சார் இந்த மாதிரி இப்ப கடத்திட்டாங்க. சரி ஓகே, இப்ப என்ன பண்ணலாம், அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க, வீரப்பனுக்கு ஒரு கோரிக்கையா, என்ன கோரிக்கை அப்படின்னா அவங்க வைக்கிற கோரிக்கை தான் அது. ஒரு 3 விஷயம் சொல்லுவாங்க. என்னண்டா, சரவணபவன் ஹோட்டல் அப்பளம் ஒரு 5 லோடு 1 பீஸ் உடையக்கூடாது, இது எங்க காட்டுக்கு வரணுங்கிறாங்க. திருப்பதி லட்டு 3 லோடு வேணும், திருநெல்வேலி அல்வா 5 லோடு வேணும், இது வேணும். இது
உயிரை கூட என்ன வேண்டாலும் ஏழு கவர்மெண்ட் இதை மட்டும் தர முடியாது, இவங்க நடமுடிப்பாங்க. கவர்மெண்ட் செய்யல, எங்களால் முடியாது. என்ன வருஷத்துக்கே ஒரு 5 லோடு தான் திருநெல்வேலி அல்வா ரெடியாது. அதுல இந்த ஜனங்களுக்கு சேல்ஸுக்கு அப்படி ஒரு 2 பேரு மிச்சம் 3 இருக்கு. 3ல இந்த எலெக்ஷனுக்கு அப்பப்ப தாருக்கு ரோடுக்கு தாருக்கு போலத இந்த அல்வா யூஸ் பண்றாங்க. மிச்சம் 1 கிலோ ஜனங்களுக்கு கொடுத்துடுறோம். அந்த எலெக்ஷன் தேவைப்படுறப்ப அதை வாங்கிட்டு போயிடுறாங்க அரசியல்வாதிக, அவங்க தேவைப்படுது. ஆனா அல்வா போடுறது இப்ப இவங்களுக்கு இண்டிவிஜுவலா 5 ரூபாய் கொடுக்க முடியாது. சரி, ஓகே. அப்ப நெக்ஸ்ட் அப்ப அதே மாதிரி ஒரு பீஸ் உடையாம வர முடியாது. திருப்பதி லட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. அதனால எங்களால அவளுக்கு பண்ணவே முடியாது, எங்களுக்கு வீரப்ப வேணும். இப்ப உள்ள வீரப்பனை நீங்க காப்பாத்தினீங்களா, கவர்மெண்ட் காப்பாற்றா இல்லையா? இவங்க உள்ள அவ்வளவு விஷயம் நடக்கும், ஏகப்பட்ட ப்ராப்ளம் நடக்க. இங்க இருந்து ஒரு ஆள் போயிருப்பாங்க, அங்க மீட்டிங் போடுவாங்க, பேசுவாங்க. கிளைமேக்ஸ்ல தூக்கிட்டு கோர்ட்ல ஹேண்டில் பண்ணிடுவாங்க. இப்ப யாரும் எல்லாமே இப்ப எஸ்கேப், வீரப்பனும் கோவிந்தர் மட்டும் மாட்டிக்கிடுவாங்க. இப்ப கோர்ட்ல வச்சு விவாதம் போயிட்டு இருக்கப்ப சொல்லுவாங்க, போயிட்டு டக்குனு கோவிந்த பக்கத்துல இருக்க கண்ணை பிடிங்க வீரப்பனுக்கு ஜட்ஜுக்கு வச்சிருவாரு. தயவுசெய்து விட்டு நாங்க போகணும்ன்றாரு. சாரி, வீரப்பன் கண்ணை பிடிங்க வச்சிருவாரு. எல்லாம் சாக்கு, எல்லாம் போறா துப்பாக்கின்றாங்க. பாப்பா தம்பி அப்படின்றாரு. உனக்கு கோவிந்த இன்னொரு துப்பாக்கி பிடிங்கி வீரப்பனுக்கு வச்சிருவாப்புல. திரும்பி பாப்பா, என்னடா இல்லைங்க, போதும் என்ன பண்ணது எல்லாம் போதும், வேண்டாம்னே, காட்டுக்குள்ளே வாழ்க்கை போச்சுனே, இதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வச்சுட்டு நம்ம திருப்பி குடும்பத்தோட வாழ்வோம்னுன்றாரு. சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. இது எப்படா நீ சொல்ற அப்படின்ட்டு அவர் எப்படி வந்தாரு, உனக்கு யார் அடைக்கலம் கொடுத்தா அவர் பேசிட்டே இருப்பாரு. 2 பேரும் பேசுவாங்க. இல்ல நான் சுற்றுவினே, டேய் நீயாடா குழந்தை என்ன சொல்றியா, நீ எந்த வயசுல உள்ள வந்த, எப்ப ஃபர்ஸ்ட் உனக்கு எதை நான் சொல்ற கத்து கொடுத்தேன், சிட்டுக்குள்ள எத்தனை தூரத்துல இருக்கிற எப்ப சுடணும், எப்படி சுடணும், இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது கத்து கொடுத்து நான்டா உனக்கு இது நிறைய சொல்லிட்டே போவாரு. நானு நீ என்ன சொல்றியா அப்படின்னு 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. சுடுறா லைட் ஆஃப் ஆன் பண்ண 2 பேருமே செத்து கிடப்பாங்க. அப்படி முடிச்சிருந்து இது சுட்டது போலீஸ்காரங்களா இல்ல இவங்களுக்குள்ளேயே சுட்டுக்கிட்டாங்களா? ஏன்னா அன்னைக்கு விருப்பம் சார்பிலே ஒரு நல்ல மரியாதை இருக்குது அவர் மேலேயும். சில நான் யாரும் இல்லாம ஒரு முடிச்சிருந்து இதை பார்த்துட்டு ஒரு போலீஸ்காரங்க ஒரு 400 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்தாங்க. இதான் ஃபர்ஸ்ட் ஒண்ணு பண்ணேன், தெரிஞ்ச வரைக்கும், அன்னைக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்புறம் பில்டப்னு ஒரு நாடகம் பண்ணிட்டு பில்டப், அப்புறம் திருப்பம், அப்புறம் கல்வர்களை திருத்திய கணவரி, இப்போ ஒரு நாடகம் ஒரு 4 நாடகம் போட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த இதெல்லாம் அந்த ஸ்கிரிப்ட்ல என்கிட்ட இருக்குது. இன்னைக்கு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அன்னைக்கு தப்போ ரைட்டோ தெரிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு பண்றதுக்கான சில அறிவை வளர்த்துக்கிறதுக்கான காரணமா அதெல்லாம் இருந்துச்சு.